ஹலோ யூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சூர்யா கிட்ட யாருமே பேசாமல் இருக்கிறதுனால சூர்யா ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாரு. மகா நினச்சி ரொம்பவே அளவு ஆரம்பிக்கிறாரு. மகா நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிச்சுக்கிட்டே பொறுமையாக அப்படியே நடந்து அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதனால கோடீஸ்வரி ரொம்பவே வந்து அதிர்ச்சியாகி போகிறாங்க. ஐயோ மகாவுக்கு ஏமா இந்த நிலைமை, என் குழந்தை என்ன பாடுபட்டிருக்கும், மகாவுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அழாதீங்கம்மா, அவள் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் அங்கே வந்துட்டுருக்கா, அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக நில்லுங்கம்மா, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இந்த பக்கம் கோடீஸ்வரி வந்து வெளியில் போய் பார்க்குற தருணத்தில் மகா வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. எல்லா உண்மைகளையும் சொல்லி பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இது இப்படி ஆகிடுச்சு, சரி மகா அழாத, நீ அழுவாதம்மா, உனக்காக நான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகாவுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. அம்மா நான் கொஞ்ச நேரம் மடியில் படுத்துக்கிட்டுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, என்னம்மா இப்படிலாம் கேட்டுட்ருக்க, படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மகாவுக்கு என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது, எப்படி இவர் பண்ணலாம், நான் இதெல்லாம் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகா உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதே கோவத்தோடு அங்கேருந்து கிளம்ப. கோடீஸ்வரி இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரும் கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களா, நான் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு நான் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோடீஸ்வரியை பார்த்த தாத்தா பாட்டி எப்போதும் போல் வா கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வரல, நான் இதை கேட்கறதுக்காக, என் பொண்ணுக்கு நாயத்தை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க ரொம்பவே ஆக்ரோஷமாக. விமா கோடீஸ்வரி ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கேட்க, அங்கேருந்து வந்த சித்ரா தேவி, கோடீஸ்வரி என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், எதுக்காக இப்படிலாம் கத்திட்டு இருக்க இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த தாத்தா பாட்டி, சித்ராதேவி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, அவங்க பொண்ணோட வாழ்க்கையினால இவங்க இது மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்காக நீ இது மாதிரிலாம் கத்துவியா, அவங்களோட ஆதங்கத்தை தானே கேட்குறாங்க, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனா ஒன்றுனா என்ன அடக்கிறதுக்கு தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு சித்ராதேவி ஒரு பக்கம் அமைதியாக நிற்க, என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா சொல்கிறது, என்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி வந்து நிற்கிதேம்மா, நீங்களாம் இருக்கீங்க அப்படின்ற தைரியத்தில் தான் நான் நிம்மதியாக இருந்தேன், கடைசி வரலாம் அவளுக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சேம்மா, இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா, அவளுக்காக அவள் என்றைக்குமே யோசிச்சது தெரியுமா, இந்த குடும்பத்தோட நலனுக்காக மட்டும்தான் அவள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா இது வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகாவை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பற்றி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இருந்து வந்து ராஜலட்சுமி ஒரு நிமிஷம் இரு கோடீஸ்வரி, நான் சொல்கிறத கேளு, ஆமாம்மா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க புதுசாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை கோடீஸ்வரி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது, சூர்யா இப்படி பண்ணுவான் நாங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தன்மையாக பேசுகிறத பார்த்த கோடீஸ்வரி, இப்போ இருக்க தன்மை இதுக்கு முன்னாடி இருந்திருக்காமா உங்களுக்கு, ஒரே ஒரு கேள்வியை தான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், பொண்ணை நீங்கள் என்னைக்காவது மருமகளாக ஏற்றுருக்கீங்களா, இது வரைக்கும் நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கினதே கிடையாது, இப்படி முன்னாடியே என் பொண்ணை நீங்கள் மருமகளாக ஏற்றிருந்தா இன்றைக்கி அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. என்ன கோடீஸ்வரி நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்க, வேற எப்படிமா பேச சொல்கிறீங்க, இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் ஏன் அவருக்காகவும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணவன் என் பொண்ணு, அவளோட சந்தோஷத்துக்காக அவள் என்றைக்குமே அவளை பற்றி யோசிச்சதே கிடையாது, இந்த குடும்பம் நல்லா இருக்கணுமா, இவர் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு தான் அவள் பேசிகிட்டு இருப்பாள், ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யா இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேச, உங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம், நான் பேச வேணுங்கிட்ட பேசிக்கிறேன். சூர்யாவை பார்த்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க, நீங்களா மாப்பிள்ளை இப்படி பண்ணீங்க, ஏன் என் பொண்ணு வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டீங்க, என் பொண்ணு அப்படி என்ன பாவம் பண்ணா, உங்களுக்கு என்ன பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத நிலைமையில தான் சூர்யா இருக்காரு. அதனால ரொம்பவே மனசுடைஞ்சு போறாரு. அதுக்கப்புறமா ராகவன் மூலியமா வந்து மகாவுக்கு எல்லா உண்மையும் வந்து தெரிய வருது. சூர்யா அவங்க அப்பாவுக்காக தம் மேல பழி ஏத்துக்கிட்டான்ற உண்மை வந்து மகாவுக்கு தெரிய வந்து சூர்யா வந்து திரும்ப ஏத்துக்கிறாங்க. இதன் மூலியமா சூர்யாவோட அப்பா தான் எல்லா தப்பையும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற உண்மை வந்து குடும்பத்தாளுங்களுக்கு தெரிய வருதா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.